அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அதில் அந்த டைம் மட்டும் கொடுத்தாங்க. டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், இது 3 மட்டும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க இவங்களோட டைம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அது கொடுத்துட்டு நான் கணிச்சிட்டு ஒரு சில விஷயத்த சொன்னேன். அவங்களுக்கு டைம் எப்படி இருக்குன்னு தான் கேட்டாங்க. ஒரு சில விஷயத்த சொன்னேன். அது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத நம்ம போர்டில் போட்டு காட்டுறோம் பாருங்க. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்கிறப்ப நம்ம ஒரு 2-3 விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம அனலைஸ் பண்ணி கணிச்சு மற்றதெல்லாம் சொல்லணும். ஓகேங்களா? நீங்கள் எடுத்தவொடனே ஃபுல்லாக எல்லாம் கணிச்சிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா, இல்லைங்க நீங்கள் சொல்கிற கடைசியாக முடிஞ்ச ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைங்க இந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நோ யூஸ், எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ அவங்க கொடுத்த நேரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதேமாதிரி ஒன்று லக்ன சந்தியில் பிறந்திருக்கலாம். ஓகேங்களா? லக்ன சந்தியில் பிறந்திருக்கலாம். அதேமாதிரி டைமும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். அதனால் எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பலன் சொல்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 விஷயத்தை படப்படன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா சொன்ன உடனே என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கரெக்டுங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, அவங்களே சொல்லிடுவாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அதனால் ஒரு 2-3 சொல்கிறப்பே எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா கரெக்டுங்க நீங்கள் சொன்னது அப்படின்னாக்கா மற்றதெல்லாம் கரெக்டாக வரும். அப்போ அவங்க நேரம் கரெக்டானு அர்த்தம். சரி, நான் இந்த ஜாதகத்தில் அவங்க கேட்ட கேள்வி, அவங்க டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டைம் எப்படின்னு கேட்டோன்னா நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகத்தில் என்ன பார்க்கணும், லக்னம், லக்னாதிபதி. அப்போ லக்னம் என்னவாக இருக்குது, பாவத்துவமாக இருக்குது. ஓகேங்களா? லக்னம் பாவத்துவமாக இருக்குது, கேது இருக்கிறாரு. விருச்சிக கேது தான். விருச்சிக கேது எப்பயும் நல்லது பண்ணுவார். அடுத்தது என்னது, விருச்சகம், இது கேது எங்கெங்கே இருந்தால் நல்லது, கன்னி, விருச்சகம், அடுத்தது கும்பம். இது 3 இடத்துலையும் பார்த்திங்கன்னா இருந்தால் நல்லது. ஆனால் இந்த இடத்துல நான் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி, ஃபஸ்ட்டு அவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்களா, ஓகேங்களா, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டான். கவர்மெண்ட் வேலையில் இவங்களுக்கு நடக்கிற தசாபக்தி எதுனா சூரியன், புதன், இந்த தசாபக்தி தான் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நான் கேட்ட ஆன்சர் பண்ணது, ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி சொன்னது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்களா அப்படின்னா, ஆமாங்க கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கிறாங்க. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னாங்க. பாருங்கள், சிம்மம் சுபத்துவம், சிம்மாதிபதி உச்சம். அப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க இல்லைங்களா?
அப்போ சிம்மம் சிம்மாதிபதி வலுத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருவர் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க அப்படின்றதுக்கு உண்டான இதுதான். ஓகேங்களா? அடுத்தது அப்போ சுக்கிரன் வந்து கும்பத்துலேருந்து எங்கே பார்க்குறாரு? சிம்மத்தை பார்க்குறாரு. அடுத்தது சூரியன் வந்து உச்சமாக இருக்க, சிம்மாதிபதி வந்து சூரியன் உச்சமாக, அதனால கவர்மெண்ட் வேலை. அடுத்தது நான் சொன்னது என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும், இல்லை கல்யாணம் ஆகிருக்கக்கூடாது, இல்லை அப்படின்னாக்கா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்கணும், இல்லை அப்படின்னாக்கா கல்யாணம் ஆகி அவராகவே இருக்க மாட்டார், அவங்க ஹஸ்பண்டாகவே இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு 4 விஷயத்த சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒன்று கல்யாணம் ஆகிருக்காது, இல்லை கல்யாணம் ஆகி பிரச்சனையில் இருக்கும், டைவர்ஸ் இந்த மாதிரி இதில் போயிட்டுருக்கோம், இல்லை அப்படின்னாக்கா கல்யாணம் ஆகி அவர் கணவராகவே இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ சொன்னதுக்கு ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னாங்க. ஓகேங்களா? அடுத்தது அவங்களுக்கு எல்லா இதுவுமே இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க எல்லாமே இருக்குது அவங்களுக்கு, ஆனால் எதுவுமே வந்து அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்ட 3 கேள்வி 3 சொன்னதுலேயுமே 3மே கரெக்டு. ஓகேங்களா? அடுத்தது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க, என் வாயில் எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ 3 விஷயம் முக்கியமான விஷயம் சொன்னேன். இருந்தாலும் அடுத்தடுத்த விஷயம் ஏதாவது அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்களாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து என்ன அதை நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம பட்டுன்னு சொல்லணும். அடுத்து நான் சொன்னது வந்து இப்போ வந்து சூரிய தசை நடக்குது. ஓகேங்களா? சூரிய தசை நடக்குது. ஆனால் இவங்களுக்கு இந்த லக்னத்துக்கு ஃபேவரான தசை தான். ஆனாலும் அவர் வந்து 6ஆம் வீட்டில் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. அதே செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருக்கார். செவ்வாய் வந்து என்னவா இருக்கார்? ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, உடல் ரீதியான ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. ஏன் வந்து இந்த ஹஸ்பண்ட் ஏரியா வந்து ப்ராப்ளம், கலத்திரஸ்தானம் ஏன் ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா சனி பார்வையும் இருக்குது. சனி பார்வை வந்து சுபத்துவமாக இருக்கிறனால தான் அட்லீஸ்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து குரு வீட்டில் இருக்கிறனால ஓரளவு சுபத்துவம். ஆனாலும் அந்த வீட்டு அதிபதி எங்கே போயிட்டார்? 8ல் போயிருக்கிறாரு. ஓகே, 8ன்றது என்னதுங்க? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், அந்த மாதிரி ஏரியா அது. ஓகேங்களா? சரி, அது இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்னங்க ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்னா என்னன்னா ஒரு தீராத வியாதியில் இருக்கிறாங்க அப்படின்னா. ஏன்? 6ஆம் வீடு. ஓகேங்களா? 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது? கடன், நோய், எது. அப்போ ஆதிபத்தியத்தையும் காரகத்தியத்தையும் எப்பயுமே நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு பலன் வந்து கரெக்டாக வரும். ஆதிபத்தியம், காரகத்துவம். அப்போ வலுத்து பண்ணுவார் யார்? செவ்வாய் வந்து வலுத்து பண்ணுறாரு, ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக வந்து பண்ணுறாரு. அப்போ அவங்களுக்கு ரத்த சம்மந்தப்பட்ட வியாதி. அப்போ என்ன இவ்வளவும் சொன்னதுக்கப்புறம் தான் ஆமாங்க அவங்களுக்கு வந்து கேன்சரு அதில் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் சொன்னேன், அவங்க இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க உடனே, ஆமாங்க இது வரைக்கும் 14 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டாங்க, ஆனால் டாக்டருக்கு வந்து முடியாது, நீங்கள் வந்து கூப்பிட்டு போயிருங்க வீட்டுக்கு, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் இல்லை, மேக்ஸிமம் என்ன ட்ரை பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சர் சொன்னோன்னா அதுக்கப்புறம் இப்போ எங்கெங்க வந்து இந்த கேன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்போ எங்கேயாவது கூப்பிட்டு போய் பார்க்கலாமா அப்படின்னாக்கா தசாபுக்தி அந்தரத்தை போய் பார்த்தேன். அந்தரத்தை பற்றி பார்க்குறப்ப அவங்களுக்கு ஃபேவரான அந்தரம் இல்லை, அன்ஃபேவரான அந்தரம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டாங்க. அதனால் வந்து இவங்களை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து இதுக்கு மேலே வேறு எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில், பெரிய ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணதே வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுங்களாம். ட்ரீட்மெண்ட் பண்ணதே பெரிய ஹாஸ்பிட்டலில், கேன்சருக்கு உண்டான ஹாஸ்பிட்டலில் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து போட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி அவங்களே வெளியே அனுப்பிச்சிட்ருக்காங்க. முடியாது வெளியே அனுப்பிச்சிட்ருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துங்க. ஓகேங்களா? அப்புறம் இதுக்காக வந்து செலவு நிறையா பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த அந்தரத்தில் வந்து பார்க்குறப்ப எனக்கு திருப்திகரமாக இல்லை. இவங்க வந்து கஷ்டம்
அப்படின்னு சொல்லி அந்த டேட்டு எழுதி கொடுத்தேன். டேட்டு எழுதி கொடுத்ததில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 10ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ எழுதி கொடுத்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 நாள் 8 நாள் இருக்கிறப்ப அவங்க காலமாயிட்டாங்க. ஓகேங்களா. எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து பார்க்குறோம் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு ஒரு 2-3 விஷயத்த வந்து நம்ம சொல்லிடணும். சொல்கிறப்ப அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஜாதகத்தை மெயினாக நான் போட்டேன். அப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் 2-3 விஷயத்த நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா இன்னொரு விஷயமும் சொல்லிடுறோம் பாருங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும், சொல்கிறதுக்கு தெரியும். ஆனால் கன்ஃபார்மாக ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. கன்ஃபார்மாக ஒரு விஷயம் வந்து 1-2 விஷயம் தெரியுதுன்னா அதில் ஃபஸ்ட்டு கன்ஃபார்மாக எது தெரியும் அப்படின்றத சொல்லுங்கள். அப்போ எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சது எதுன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வேலைன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா சுக்கிரன் வந்து சிம்மத்தை பார்க்குறாரு. அந்த வீட்டு அதிபதி சிம்மாதிபதி பார்த்திங்கன்னா உச்சமாயிட்டார். அப்போ கவர்மெண்ட் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, வேலை அவங்களுக்கு கன்ஃபார்மு. ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஹஸ்பண்ட் ஏரியாவில் சனி பார்வை இருக்குது, 7ஆம் இடம். அந்த இடத்துல வந்து ரிஷப ராகுவா இருந்தாலுமே பிரச்சனை. ஏன்னா சனி பார்வை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி இருக்கிற இடம் அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா குரு 8ல் உட்காந்துருக்காரு. அது ஒரு முக்கியமான காரணம். ஓகேங்களா. இதில் ஒவ்வொரு வீட்டு ஆதிபத்தியம் காரகத்துவத்துக்கும் 1008 இது நம்ம எடுக்கலாம். கிராஸ் கொஸ்டின்லாம் பயங்கரமாக கேட்கலாம், சொல்லலாம், கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனாலும் நம்ம வந்து கேட்கறதுக்காக கேட்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு எது எதுலாம் தெரியுதோ நம்மளுக்கு வந்து பலன் தான் மெயின். ஓகேங்களா. அந்த பலனுக்கு வந்து நான் எப்பவுமே என்னென்ன சொல்லுவேன், அந்த பேசிக்காக வந்து நம்ம பேசிக் விஷயம் தாங்க. இப்போ ரொம்ப டெப்த்துக்கெலாம் போக வேண்டியதில்லை. பேசிக்கான விஷயம் என்னென்னா அதை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் சொன்னாவே சூப்பராக வருங்க. ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. நம்ம வந்து ரொம்ப சாரம் கீரம் அது இது மாதிரி எதுவுமே பெருசாக போக வேண்டியது. ஆனால் சாரம் பார்க்கணும், நான் பார்க்க வேணாம்னு சொல்ல, பார்க்கணும். அது வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது ஸ்டேஜில். ஒரு சில கிரகத்துக்கு வந்து கணிக்க முடியல, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னா அப்போ சாரம் பார்க்கணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி சாரம் வந்து கோச்சாரத்துக்கு, நட்சத்திரம் வந்து கோச்சாரத்துக்கு கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா. இதுக்கு வச்சுங்க. ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொன்னது. அவங்க இந்த மாதிரி ஆமாங்க இது 14 லட்ச ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணிட்டாங்க, 14 லட்ச ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம ஓவராக அவங்கள பற்றி பேச வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா அவங்க லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னோடனே அவங்கள பற்றி ரொம்ப சொல்ல வேணாம் அப்படின்ட்டு தான். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா அவங்க பிறந்தது கோயம்புத்தூர். சரி, கோயம்புத்தூரில் ஏதோ அவங்க சொந்தக்காரங்க தான் ஏதோ அங்கே இருக்கிறாங்க போல இருக்குது, அவங்களோட ஜாதகம் கேட்குறாங்க போல இருக்குது அப்படின்னு அவங்களுக்காக பலன் கேட்குறாங்க போல இருக்குன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலனா ஒரு 1/4 கிலோமீட்டரில் இருக்கிறாங்க. நான் வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். நான் சொல்லி ஒரு 3 நாளில் இந்த பலன் சொல்லி ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா 3 நாள் கூட இல்லை, 2 நாள் தான் ஆச்சு. 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நான் வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். வரப்போ போர்டு போட்டுக்கிறாங்க. ஏன்னா இது நம்ம பேர் போட்டுருச்சு. இந்த பேர் தானே நேற்று முந்தானத்தை நம்ம இது கணிச்சோம், நம்ம ஜாதகத்தை இவங்களா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கரெக்டாக டேட்டை பார்த்தா அதுவும் அதே ஃபோட்டோவை பார்த்தா எனக்கு அவங்களுக்கு தெரியாது எனக்கு. அதனால் பார்த்தோன்னா எனக்கு அவங்கள ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டரில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களெலாம் நமக்கு தெரியாது, நம்ம இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது. அப்புறம் பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணான். சரி, நம்ம கணிச்சது சரியாக தான் போச்சு, நம்ம அந்தரத்தை வச்சு கணிச்சது. அப்போ தசாபக்தி வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, நம்ம பலன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ யூஸாக இருக்குது, அதே சமயத்தில் அவங்க கொடுத்த நேரம் கரெக்டுன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன், ஓ கரெக்டு. ஏன்னா அவங்க கொடுத்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருந்தாலும் கொஞ்சம் தசாபக்தியில் கொஞ்சம் மாறி போகலாம், டைம் கொஞ்சம் முன்ன பின்ன. அந்த தசாபக்தியில் ஒரு 2-3 மாதம் 15 நாள் 20 நாள் கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம். ஓகேங்களா. அதனால் வந்து நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அந்த டைம் அவங்க கொடுத்தது கரெக்டான நேரம், நடந்தது கரெக்டான சம்பவங்கள்லாம் கரெக்டாக நடந்துச்சு. இன்னொரு விஷயம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோச்சாரத்துக்கே போகல. ஓகேங்களா. கோச்சாரத்துக்கு போகல. அதனால் வந்து அதுக்காக நான் கோச்சாரத்துக்கு போனால் கோச்சாரத்தை நான் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு அந்த நேரத்தில் வந்து தசாபக்தியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னா முக்கால்வாசி இதுலேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் அந்தரத்துக்கு போனோன்னா எனக்கு மனசில் பட்டுருச்சு. சரி இது அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக அவங்களும் அப்புறம் தான் ஃபைனலாக அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைங்க ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க.
அப்புறம் பார்த்தா இதாகி போயிட்டாங்க. ஓகே. அதனால் வந்து எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, அப்புறம் 5, 9 கூடியவங்க எப்படி இருக்கிறாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், அந்த அஞ்சாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்காரு, இப்போ எட்டில் போயிட்டாரு. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க வேண்டியது தான். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தவொடனே 2-3 விஷயம் பளிச்சுன்னு தெரியுது. அதனால் வந்து பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உட்காந்துருக்கு அந்த காரகத்துவத்தை வச்சு நீங்கள் ஆதிபத்தியம் வந்து செகண்டாக நீங்கள் பாருங்கள். அந்த தசைக்கு ஆதிபத்தியம் பாருங்கள். எந்த தசை நடக்குதோ அந்த வீட்டுக்கு வந்து ஆதிபத்தியம் பாருங்கள். ஆனால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா காரகத்துவத்தில் அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா. அந்த சுபத்துவம் பாவத்துவம் சூட்சும வலு கோட்பாடு நம்ம அவர் ஆதித்ய குருஜி ஐயா சொல்கிறார் இல்லைங்களா. அது வந்து எனக்கு நான் மறுபடியும் வந்து அவரை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பலன் வந்து நான் அவரோட இதை வந்து நிறையா அனலைஸ் பண்ணியிருக்கேன். அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து நான் வச்சுருக்க ஜாதகங்களில் எல்லா ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். ஒன்று கூட மிஸ் ஆனதில்லை. அந்த ஒன்று கூட மிஸ் ஆனதில்லை அப்படின்றதுக்காக தான் நான் பலன் சொல்கிற ஜாதகங்கள்லாம் ஒன்று கூட மிஸ் ஆகலை. அதுக்காக தான் மற்ற ஹை லெவலில் இருக்கிறவங்க, மற்ற பிரபலமாக இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து நான் குறை சொல்கிறதா வந்து அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவங்க சொல்கிறதையும் கேட்குறேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அவங்க பேசுகிறது கேட்குறேன். அவங்க மாநாடில் பேசுகிறத கேட்குறேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அவங்க மீட்டிங்கில் பேசுகிறத கேட்குறேன். இன்னும் நிறைய பேர் இதை கேட்குறேன். எனக்கு பேரெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நிறைய பேரை வந்து கேட்குறேன். கேட்டுட்டு உடனே நான் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். எல்லா சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆதித்ய குருஜி ஐயாவை சொல்கிறதையும் நான் வந்து எடுத்துக்கல. ஆரம்பத்தில் எல்லாத்தையும் வந்து ஒரு ஜாதகத்தை வச்சு இதெல்லாம் கரெக்டானு சொல்லி கிராஸ் செக்லாம் எல்லாம் பண்ணிட்டு பார்த்து லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக அவர் சொன்ன மாதிரி நம்ம ஜாதகத்தில் நான் வச்சுருக்க ஜாதகத்தில் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க எல்லாம் வந்து அப்படியே பொருந்தது. அதனால் வந்து எனக்கு வந்து இந்த இந்த இதில் வந்து இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பலன் வந்து ஓகே. அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து பெருசாலாம் வந்து அழட்டிக்க மாட்டேன். அந்த சாரத்துக்கு நட்சத்திரத்துக்கு இதுக்கெல்லாம் போக மாட்டேன். ஃபஸ்ட்டு லக்னம் லக்னாதிபதி 5, 9 கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்க, 6, 8 கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஓகேங்களா. 6ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, 8ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, அவங்க வந்து நம்மளுக்கு எப்போ என்ன பண்ண போகிறாங்க என்ன இதுன்றது தசாபுக்திக்கு போயிடணும். ஓகேங்களா. என்ன பண்ண போகிறாங்க என்ன இதுன்றது தசாபுக்திக்கு போயிடணும். அப்புறம் அடுத்தது ஸ்தான பலத்தை பார்க்குறோம். அடுத்தது வேறு என்ன பார்க்குறோம், திக்பலத்தை பார்க்கணும். அதாவது நம்ம இதில் என்னது இது ஷட்பலத்தில் வந்து 6 இருக்கு இல்லைங்களா. அதில் மெயினாக நான் 3 தான் பார்ப்பேன். என்ன பார்ப்பேன், ஸ்தானபலம், திருக்பலம், திக்பலம். இதுதான். இதை வச்சே வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து பலன் வருது அப்படின்றப்ப அதுக்கு வந்து நம்ம பலன் வந்து இவ்வளோ இதாக ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஜாதகத்தில் அந்த புதன் வந்து வலுவாக இருக்குதா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. அது முக்கியம். சில பேர் வந்து என்கிட்ட கூட நேற்று ஒரு நண்பர் பேசினார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அவர் ஆங்கிளில் தான் இருக்கிறார் ஒழிய நம்ம சொல்கிற விஷயத்த வந்து அவர் வந்து ஒரு பிடிப்பட மாட்டேங்குது அவருக்கு. அப்புறமா என்ன பண்ணார், அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதகத்தை வந்து அவர் கொடுத்தாரு, என்கிட்ட சொன்னார். சார் இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே நான் வந்து இதெல்லாம் சொன்னேன், என்னது பலன் சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஜாதகத்தை சொன்னார். அது அவருக்கு அவங்க சொந்தக்காரங்களாம் தெரிஞ்சவங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு ஜாதகத்தை சொன்னார், அவரோட தெரிஞ்சவங்களா என்னன்னு தெரியல. சொன்ன உடனே அதுவும் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா சொன்னேன், அதுவும் கரெக்டுங்க அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து நான் இதெல்லாம் எதை பேஸாக வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் எல்லா வீடியோலாம் அடிக்கடி நான் சொல்கிறேனோ இதை பேஸாக வச்சு தான் நான் பலன் சொல்கிறேன். அதனால் வந்து பெருசாக வந்து அழட்டிக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம என்னத்தை புரிஞ்சிருக்கிறோமோ அதை கரெக்டாக அப்ளை பண்ணாவே போதும். ஓகேங்களா. நன்றி.